கேள்வி கேட்டது எவ்வளவு நாளைக்கு நீங்க வந்து வாழ போறீங்க, அதனோட நோக்கம் என்னன்னு நீங்க எல்லாம் சொன்னீங்க. சில பேருக்கு ரொம்ப கூட வயது வரைக்கும் இருக்கணும், சில லட்சியங்களை நிறைவேற்றும். ஆனா நீங்க நான் இப்ப உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா, நம்மளாம் என்னத்துக்கு பிறந்தோம்? நமக்கு உள்ள சில கடமைகளை முடிக்கிறதுக்கு. என்ன கடமைகள்? நம்ம பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கணுமா இல்லையா? என்ன நம்ம பிறப்பின் நோக்கம்? What is the goal? சாதிக்கணும், நிறைவேற்றணும். ஒரு இதை சாதிச்சுட்டு அதை வந்து உலகம் பூரா நம்ம இப்படி ஒரு ஆள் இருக்காங்க அந்த மாதிரி தெரிவிக்கிறதுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இப்ப வந்து இந்த உலகத்துல இல்ல, ஆனா ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்காங்க, தெரியுமா? யாரு? திருவள்ளுவர். எப்படி அவங்க படிக்கிறோம், அவங்கள பற்றி ஒண்ணு பேசிட்டு இருக்கிறோம். அவங்க இறந்து அவ்வளவு காலமாக்கியும். வேற வெரி குட். அவங்க இப்பதான் வகுப்புக்கு வந்தாங்க நினைக்கிறேன், ஒரு மாசம் கூட இல்ல ஆகல, கிளாஸ்க்கு வந்து ஃபியூ வீக்ஸ் இருக்கும். ஓகே, வேற எதுவும்? விவேகானந்தர், அப்துல் கலாம், இல்லப்பா வேற? மாணிக்க வாசகர், மேபி திருஞான சம்பந்தர். இவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஒரு சிமிலாரிட்டி சொல்லுவாங்களே, என்னது? இல்ல அவங்களாம் இப்ப இல்ல, ஆனா நம்ம அவங்கள பத்தி பேசுறோம்ல, என்ன அவங்கள பத்தி பேச வைக்குது? அவங்க இந்த சாதனை செஞ்சது அவங்களுக்கு கொண்டே பயனா உள்ளதா? அதுதான் முக்கியம். நம்ம நம்ம பிறந்திருக்கோம், வாழ்ந்திருக்கோம், இறந்திருக்கோம், அதுதான் நோக்கமா? நான் போனேன், வாழ்ந்தேன், செத்துட்டேன், அதான் நோக்கம் இல்லையே. இப்ப நீங்க எல்லாம் சொன்னீங்க ஏதாச்சும் சாதிக்க போறோம்னு. இப்ப இந்த சாதனையில என்ன இருக்கணும்னா, நம்ம வந்து மற்றவங்களை வந்து நம்மள ஒரு உதாரணமா வச்சு பேசுற அளவுக்கு நம்ம 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 நம்மள வந்து தயார்படுத்திக்கணும். நம்மளைய அந்த நிலைக்கு கொண்டு வரதுக்கு தான் நம்ம எல்லாரும் முயற்சி பண்றோம். சரியா? பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம்னா அது ஒரு என்னது, ஒரு வாயில்லாத ஜீவன்கள் கூட செய்யும், ஆமாவா இல்லையா? ஆனா நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஆற்றல் என்னன்னா, நம்மளுக்கு அந்த அறிவுத்திறன் இருக்கு. அந்த அறிவுத்திறனை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை வந்து உலகத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஆற்றல் இருக்கு. அப்ப என்னோட கனவை ஒண்டி நான் நிறைவேற்ற போறேன். நிறைவேற்றி உங்களுக்கு ஒன்றி பயனா இருந்தா, நாளைக்கு நீங்க வந்து உங்களை பத்தி பேசுறது மாதிரி ஒரு விஷயங்கள் செய்யப்படுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க சாதிச்சிருக்கீங்க. இப்போ இவ்வளவு பேர் சொன்னாங்களே, அப்ப அவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, சாகா கலை. சாகா கலை. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த உலகத்துல வாழ்ந்து அவ்வளவு விஷயங்கள் அவங்க நம்மளுக்காக எழுதி வச்சு சொல்லி வச்சுட்டு போய், நம்ம ஒன்றும் இல்லை, நிறைய இடத்துல நம்ம வந்து அவங்கள வந்து கூப்பிடுறோம். இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க. அப்ப நம்மளுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய உதாரணமா இருக்காங்க நிறைய காரியத்தை நம்மளுக்கு சாதிக்கிறதுக்கு. அதான் வந்து சாகா கலை. இப்ப ஒரு சாகா கலையா ஆகிறான் தான் நம்ம அதுக்கு நம்ம நிறைய முயற்சி போடணுமா, இல்ல எளிதாக நடத்தணுமா? முயற்சி போடணும். ஏன்னா நம்மளைய வந்து என்னது, நம்ம இறந்த பிறகு நம்மளைய வந்து ஒரு உதாரணமா வச்சு கோட் பண்ணுற அளவுக்கு நம்மளை கொண்டு வரணும்னா, நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பை வச்சுட்டு தான் போகணும் இந்த உலகத்துல. சரியா? அப்ப அது வந்து ஒரு சின்ன லெவல்லையும் இருக்கலாம், ஒரு பெரிய லெவல்லையாவும் இருக்கலாம். இப்ப வந்து திருவள்ளுவர்னு நீங்க சொன்னீங்க, அவங்களெல்லாம் வந்து உலக ரீதியில பேசுறாங்க, ஆமாவா இல்லையா? அப்ப அந்த மாதிரினா நம்ம எவ்வளவு முயற்சி போடுறோமோ அவ்வளோல பின்விளைவை தான் நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு காலைல கூட வந்து நீங்க முத்தை தரு விளக்கம் சொன்னப்ப சார் வந்து ஒரு திருவள்ளுவருடைய குரல் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? என்னது? முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படிப்பயனும் பார்த்து செயல். அப்போ உங்களுக்கு இப்பெல்லாம் நீங்களாம் செட் பண்ணிட்டீங்க, இத்தனை வருஷம் தான் நான் அந்த உலகத்துல வாழ போறேன், இதற்காகத்தான் நான் வாழ போறேன்னு நீங்க எல்லாம் முடிவு பண்ணீங்களா இல்லையா? உங்களுக்கு முடிவு தெரிஞ்சிச்சுன்னா
அப்ப அந்த முடிவை அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயமா? நிறைய என்ன சந்திப்பீங்க? தடைகள். நிறைய தடைகள் சந்திப்பீங்க, நிறைய சேலஞ்சஸ் பார்ப்பீங்க, வேற கஷ்டங்களை பார்ப்பீங்க, மன அழுத்தங்களை பார்ப்பீங்க. சரியா? நிறைய விஷயம். அப்ப நம்ம எதை வச்சு அதை நகர்த்தணும்? முயற்சியும் நம்ம அந்த தடைகளை ஃபேஸ் பண்ணி அதோட பயனை பார்க்க போறேனே நானே. அதுதான் உங்களுக்கு மைண்ட்ல எப்போதும் இருக்கணும். நம்ம கஷ்டப்பட்டாலும் அந்த பயனை நான் பார்க்க போறேனே, அந்த எண்ட் இருக்குல்ல, உங்களோட கோல், அதை நான் பார்க்க போறேனே. நீங்க அதை வந்து நீந்தி தவிழ்ந்து கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா நீங்க நிச்சயம் எல்லாரும் ஒரு சாதனையாளராக ஆகலாம். அப்ப நீங்க வந்து ஒரு சாகா கலையை இந்த உலகத்துல விட்டுட்டு போகலாம். அப்ப நம்ம சொல்லுவாங்க, ஓ இவங்க இருந்தாங்க, உங்களை வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து கோட் பண்ணுவாங்க, இவர் இருந்தாரு, ஒரு சாதனை படிச்சாரு, இந்த பேக்கரி வேர்ல்ட்ல வந்து இவர் வந்து இந்த விஷயத்த வந்து சாதனை படிச்சுட்டு போயிருக்கான்னு உங்களை வந்து பாடம் கற்று தருவாங்க. அப்ப அதுல எவ்வளவு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் சாகா